தீபாவளி பேசலாம் ஒருபடி திண்டுக்கல் சீரக மட்டன் வளர் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா 1.5 கிலோ மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். கேஸ் அடுப்பில் தம் போடுறோம். மூடி தேவையில்லைங்க. கறி வெந்துருச்சு தெரியுதுங்களா? கறி அப்படியே மெல்ட் ஆகி வெந்துடணும். அப்படியே கிரேவி மாதிரி வந்துடணும். நாங்கள் தண்ணியவே மடிச்சிட்டோம் பாருங்க. 10 நிமிஷம் சேர்த்து ஆஃப் பண்ணிக்கலாம். தம் உடச்சிக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. ஹலோ மாஸ்டர், இன்னைக்கு தீபாவளி பேசலாம் ஒருபடி திண்டுக்கல் சீரக மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். நம்ம ஊரில் சடவுனுங்க, அதனால வேற கிச்சனில் செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதாவது கேஸ் அடுப்பில் தம் போடுறோம். ஒரு 10 to 12 பேர் சாப்பிடும். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அவ்வளோதான். ரீஃபண்ட் ஆயில் 200 மில்லி, நெய் 200 மில்லி ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் 150 கிராம், புதினா ஒரு கைப்பிடி, மிளகாய் தூள் ஒரு 10 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. நம்ம அப்படியே பொன்னரமாக பல்லாரியை வணக்கம். அப்படியே பல்லாரி புதினாவை இப்போ நம்ம ஒரு 1.5 கிலோ மட்டனை வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளாடி வெங்காயம் முருவலாக வந்துடும். அதில் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். பல்லாரி பொன் முருவல் ஆயிடுச்சு. நம்ம தக்காளி 150 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். பல்லாரி எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? சொன்ன மாதிரியே பொன் முருவல் ஆயிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுக்கிறோம். தக்காளி மையா வணங்கிச்சு. நம்ம இப்போ 1.5 கிலோ கறியை ஆட் பண்ணிக்கலாம். பட்டை 12 கிராம், ஏலக்காய் 6 கிராம், கிராம் 3 கிராம், முந்திரி ஒரு 5 முந்திரி அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். தயிர் வீட்டு தயிருங்க ஊற்றி வச்சுருக்காங்க, ஒரு 150 மில்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே கிண்டிக்கிறோம். இந்த கிண்டிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். ஏன்னா சின்ன அடுப்புனால செலவை போட்டால் வேகாது. அதனால் தண்ணியை ஊற்றி ஒரு மூடியை போடுவோம். அப்புறம் இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். சரிங்களா? நம்ம ஒரு 1/4 லிட்டரு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கறி நல்லா வேகட்டும். நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். மூடியை போடுவோங்களா? இப்போ மூடியை போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஹையில் வச்சுருக்கோம். கொஞ்சம் கறி அப்படியே மெல்ட் ஆகி வெந்துடட்டும். அப்புறம் இஞ்சி பூண்டுலாம் போட்டோன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. சாஃப்டாக இருக்கும் சின்ன அடுப்புனால. இல்லாட்டி நம்ம விரையில் வச்சோன்னா எல்லாமே ஆட் பண்ணிடுவோம். கறி வேகிற கேப்பில் இந்த இஞ்சி பூண்டு அளவாக பார்த்துக்கலாம். இஞ்சி 150 கிராம், சின்ன வெங்காயம் 200, பூண்டு 200, மல்லித்தலை ஒரு கைப்பிடி, பச்சை மிளகாய் ஒரு 5, உப்பு தேவைக்கு போட்டுக்கலாம். லெமன் 1.5 பழம். பருப்பு வேக வச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா விசில் வந்து உங்களுக்கே தெரியும். தால்ச்சாக்கு கத்திரிக்காய் வந்துக்கிறதுக்கு பருப்பை வேக வச்சு இறக்கியாச்சு. அன்னைக்கு வாங்கி அரைச்சிடணும். மொத்தமாக அரைச்சி வச்சா நல்லா இருக்காது. அப்படியே போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். ஆவி வந்துருச்சு, கிண்டி விடுவோம். கறி வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்துருச்சுன்னா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கறி வெந்துருச்சு தெரியுதுங்களா? இப்போ இஞ்சி பூண்டுலாம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி, மல்லித்தலை, இன்னொரு ரவுண்டு சுண்டி வரட்டும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மூடி தேவையில்லைங்க. அருமையாக இருக்குங்க. கறியெல்லாம் பஞ்சுஜா போயிடுச்சுங்க. தண்ணி வற்றி வந்துருச்சு. கறி வெந்த வாசம் வந்துருச்சு. அதனால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு படிக்கு 1 கை உப்பு, அவ்வளோதாங்க. பச்சை மிளகாய் அவ்வளோதான். நம்ம அரிசியை ஊற போட்டலாம். சரிங்களா? அந்த ஸ்டேஜில் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ 3 கல் எடுத்து ஊற போட்டுருவோம். ஆமாம், திண்டுக்கல் சீரக சம்பாங்க. 3 கல் எடுத்துருவோம். ஒரு 3 கல் எடுத்தாச்சு. இப்போ ஊற வச்சுக்கிடுவோம். தண்ணி சுண்டி கிரேவி மாதிரி வந்துருச்சுன்னா அரிசி அதுக்குள்ளாட்டி ஊறிடும். நம்ம தண்ணி வந்து 2,700 வைக்கிறோம். உடனே கொதி வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சோண்டு தண்ணி தான், அதனால் கொதி வந்துடும். இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக கிரேவி ஆகிட்டு கலர்ஃபுல்லாக வந்துடும். கறி வெந்துருச்சு. அரிசி ஊற போட்டோம். இப்போ உலைக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2,700, 2 லிட்டரும் 700 மில்லியும் அப்படியே வெந்துருச்சு. ஒலை கொதிக்கவோ அரிசி ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. தண்ணி விட்டு இப்போ மூடி ஆட் பண்ணிக்கலாம்.
ஒலை வந்துருச்சு. அரிசி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், அப்போ தான் இந்த கஞ்சி பின்னாது உங்களுக்கு. அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பழம் புளிவோம், தேவையான ஒரு அரை பழம் புளிஞ்சிக்கலாம். நம்ம எப்பயுமே வாசம் வந்து புதினா மல்லி போடுவோம். கொதி வச்சிருச்சு. தண்ணியை வந்து முக்கால்வாசி மடித்தாச்சு. அதாவது பேப்பரை தான் மடிப்போம், தண்ணியை மடிக்க முடியாது. ஆனால் நாங்கள் தண்ணியவே மடிச்சிட்டோம் பாருங்க, சூப்பராக. ஆனால் இலையை போட்டு தம் போட்டுக்கலாம். நீங்கள் நம்ம அனல் கொட்டாங்குச்சி அனல் போட்டிருக்கோம் கறி. நீங்கள் தண்ணியில் தம் போடணும், சுடுதண்ணியில் போடனா கூட போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுருக்கோம். நம்ம 10 நிமிஷம் சேர்த்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 10 நிமிஷம் ஆயிடுச்சு, கீழே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம், கேஸ் அடுப்பு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு தம் எடுத்துக்கலாம். திண்டுக்கல் பிரியாணி வேறு லெவலில் இருக்காது. தம் போட்டோம். வாங்க, மாவு போடாமல் ட்ரை சில்லி, அதாவது கபாப் மாதிரி செய்ய போகிறோம். ஒரு 3/4 கிலோ சிக்கன் அப்படியே பாருங்கள். பிரியாணி தம் போட்டாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணுவோம். சில்லி, உப்பு, கடையில் வாங்கின 65 மசாலா தாங்க, வேறு எதுவுமே இல்லை. நம்ம ஒரு 20 கிராம் மிளகாய் தூள், 1 ஸ்பூனு மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனு லெமன், ஒரு அரை பழமுங்க. மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்படியே ஊறட்டுமுங்க. தம்மை உடச்சிட்டு நம்ம சில்லியை போடுவோம். கரெக்டாக இல்லாட்டி சில்லியை போட்டு தம்மை உடப்போம். எப்படி இருந்தாலும் செய்யலாம். ஊறட்டும், அவ்வளோதாங்க. மசாலா வேறு ஒன்றுமே இல்லை. பொரிச்சுக்கலாம். அப்படியே பவுடர் மட்டும் தாங்க போட்டுக்கலாம். அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. தம் உடச்சிக்கலாம். வாங்க, நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். சாப்பிட அப்படியே சாப்பிட்டா இருக்கு பாருங்க. கறியை பாருங்க, கறியும் பாருங்க, அப்படியே பயங்கரமாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. கறி நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி ஒருபடி மட்டன் பிரியாணி, திண்டுக்கல் சீரக சம்பா ஸ்டைலு, திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி செஞ்சு பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.